அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பசி உணர்வு ஏற்பட்டவுடன் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் பெப்சின் என்ற திரவம் சுரக்கிறது. அப்போது நாம் உணவை சாப்பிடாவிட்டால் இந்த அமிலம் குடலை அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் குடல் மற்றும் வயிற்றில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த புண்கள் அல்சர் எனப்படும். தொண்டையில் தொடங்கி இரைப்பை வரை உள்ள உணவுக் குழாய், இரைப்பை, முன் சிறுகுடல் ஆகியவற்றில் ஏற்படும் புண்கள் பொதுவாக பெப்டிக் அல்சர் எனப்படும். இரைப்பையில் புண் ஏற்பட்டால் அது கேஸ்ட்ரிக் அல்சர் எனப்படும். முன் சிறுகுடலில் புண் ஏற்பட்டால் அது டியோடினல் அல்சர் எனப்படும். காரமான மற்றும் மசாலா நிறைந்த உணவை உட்கொள்தல், அசைவ உணவை அதிகமாக உட்கொள்தல், அதிக சூடான உணவை உட்கொள்தல், நேரம் தவறி உணவை உட்கொள்தல், காலை உணவை தொடர்ந்து தவிர்த்து வருதல், வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொள்தல், புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம், வாயு கோளாறு, அதிகமான பதற்றம், கோபம் மற்றும் மனக்கவலை ஆகியவை வயிற்றில் புண் வருவதற்கு காரணங்களாகும். அல்சர் வந்துவிட்டால் அது புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. குடலில் அடைப்பு ஏற்பட்டு பெரும் பிரச்சனை ஏற்படும். வயிற்றில் பொறுக்க முடியாத வலி வரும். நெஞ்சில் எரிச்சல் ஏற்படுதல், அடிக்கடி புளித்த ஏப்பம் வருதல், பசி எடுக்காமல் இருத்தல், வயிற்றில் வலி தோன்றுதல், குமட்டல் மற்றும் வாந்தி வருதல் ஆகியவை அல்சர் நோயின் அறிகுறிகள் ஆகும். இந்த அறிகுறிகள் தெரிந்தவுடன் தாமதிக்காமல் உரிய டாக்டரிடம் சென்று பரிசோதனை செய்து அல்சர் வந்துள்ளதா என்று தெரிந்து கொண்டு உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்துக்கு உணவை சாப்பிட வேண்டும். உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அடிக்கடி சிறிது சிறிதாக உணவை உண்ண வேண்டும். மசாலா மற்றும் காரம் நிறைந்த மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவு வகைகளை உண்ணக்கூடாது. வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் கூடவே கூடாது. பதற்றம், கவலை, கோபம், எரிச்சல் போன்றவை கூடாது. மணத்தக்காளி கீரை போன்ற கீரை வகைகள், முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் அல்சர் நோய் வராமல் பார்த்து கொள்ளலாம். அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.